Hi students, welcome to our channel. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுக்கு. இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு நீங்க மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த 12th ஸ்டாண்டர்டில் எப்படியாவது இந்த மேத்ஸில் வந்து நீங்கள் 90 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கவலையே பட வேணாம். கண்டிப்பாக இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் உங்களால் அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு இந்த 6 சாப்டர்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் ப்ராப்ளம்ஸ் எது, 3 மார்க் ப்ராப்ளம்ஸ் எது அண்ட் 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் எது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 6 சாப்டரில் நான் சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸில் ஆல்ரெடி பல ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க, தரோவாக இருப்பீங்க. பட் இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்க்காம இருக்கலாம். அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியோ பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 1.5 நாளை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 90 மார்க் மேலே ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் 7 2 மார்க் கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணலாம், 7 3 மார்க் கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணலாம், 7 5 மார்க் கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணலாம். இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா கம்பல்சரியில் 2 மார்க்லையும் 3 மார்க்லையும், அது கூட நாம சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளமுடைய மாடலில் தான் கேட்பாங்களே தவிர உங்களுக்கு நீங்கள் கவலையே பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் 1 மார்க் ஒரு 20 வரும். இந்த 1 மார்க் 20ல் 16 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் தான் வரும். வெறும் 4 கொஸ்டின் தான் உங்களுக்கு கிரியேட்டிவாக கேட்பாங்க, 1 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ அந்த 16 கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும், புக் பேக் கொஸ்டின்லாம் தரோவாகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த 1 மார்க்கான ஷார்ட்கட் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்கும் நீங்கள் தரோவாயிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 16 மார்க் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ இது எல்லாமே அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 96 மார்க் உங்கள் கையில் இருக்கும். சரியா? ஸோ தைரியமாக நான் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னால் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலைன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு, உங்களை மாதிரி நிறைய தேவையுள்ள மாணவர்களுக்கு யூடியூப் கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் வந்து சாப்டர் வைஸ் சொல்லிடுறேன். இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் எது, 3 மார்க் எது, 5 மார்க் எது அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ சில நேரங்களில் 3 மார்க் கொஸ்டினை வந்து 2 மார்க்லேயும் கேட்கலாம், சில நேரங்களில் இந்த 3 மார்க் கொஸ்டினை 5 மார்க் கொஸ்டின்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ மாறும் உங்களுக்கு. அது வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1. சாப்டர் 1ல் 2 மார்க் கொஸ்டின்ல எக்ஸாம்பிள் 1.2, 1.4, 1.7, 1.11, தென் எக்ஸசைஸ் 1.1ல் 12th சம். சரியா? அடுத்து 3 மார்க்ல எக்ஸாம்பிள் 1.5, 1.6, 1.10, 1.13, 1.14, 1.20, 1.22. எக்ஸசைஸ் 1.1ல் 3rd சம், 4th சம், 6th சம், 7th சம், 8th sum, 9th sum, 11th sum. Then exercise 1.2ல second sum, 3rd sumல first subdivision. Then exercise 1.3ல first sumல first subdivisionம் second subdivisionம். Then exercise 1.4ல first sumல first subdivisionம் second subdivision. Then 5 mark question la example 1.12, 1.23, 1.24, 1.27, 1.29, 1.30, 1.34, 1.37, 1.39, 1.40. In exercise la exercise 1.2ல 3rd sumல second subdivision. Then exercise 1.3ல first sumல 4th subdivision, 3rd sum, second sum, 3rd sum. Then exercise 1.4ல first sumல
fourth subdivision third sum. Then exercise 1.5 la first sum la second subdivision, second sum, third sum, fourth sum. Then exercise 1.7 la second sum, third sum. சரியா? இது உங்களுக்கு சாப்டர் 1ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். தென் இதுக்கு அடுத்ததா நம்ம சாப்டர் 2ல பார்க்கலாம். தென் சாப்டர் 2ல 2 மார்க்ல எக்ஸாம்பிள் 2.1, 2.11, 2.20. எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம். 2.3ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம். 2.4ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபிஃப்த் சம். 2.5ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம். 2.7ல ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம். 3 மார்க்ல எக்ஸாம்பிள் 2.2, 2.4, 2.5, 2.6, 2.7, 2.12, 2.13, 2.16, 2.21, 2.24, 2.26, 2.28, 2.29, 2.30, 2.32 and 2.33. Then exercise 2.2 la third sum. Then exercise 2.4 la fourth sum. Exercise 2.5 la fourth sum, fifth sum, sixth sum, ninth sum. Then 2.6 la first sum, third la third subdivision, then fifth sum. And 2.7 la first la fourth subdivision, second la second subdivision. Then exercise 2.8 la first sum, second sum, third sum, seventh sum, eighth sum. And 5 mark la example 2.8, 2.14, 2.15, 2.27, 2.34, 2.35, 2.36. Exercise 2.4 la 6th sum, 7th sum. And exercise 2.5 la 7th sum. Exercise 2.6 la second sum. Exercise 2.7 la third sum, fifth sum, sixth sum. And exercise 2.8 la fourth sum, fifth sum and sixth sum. பார்த்துக்கிறங்க. இதான் வந்து உங்களுக்கான செகண்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ். சரியா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம தேர்ட் சாப்டர் பார்க்கலாம். தேர்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 3.1, 3.2, 3.3, 3.11, 3.12, 3.13, 3.30. In exercise 3.1 la first sum, second sum. 3.2 la second sum, third sum, fourth sum, fifth sum. And 3.5 la first sum. 3.6 la first sum, second sum.
3 மார்க்ல எக்ஸாம்பிள் 3.4, 3.7, 3.10, 3.19. Then exercise 3.1 ல 7th sum, 3.3 ல first sum, 6th sum, 7th sum, 3.5 ல 4th sum, 3.6 ல 3rd sum, 4th sum, 5th sum. Then 5 மார்க்ல example 3.5, 3.6, 3.15, 3.20, 3.21, 3.28. Exercise 3.1 ல 8 sum, 9 sum, 10th sum. Exercise 3.3 ல 4th sum, 5th sum. 3.4 ல 2 sum இருக்கும், எல்லாமே ரெண்டையுமே பார்த்துக்கிறங்க. Then 3.5 ல 5th sum ல first sum, 6th, 7th. Then 4th chapter ல example 4.1, 4.2, 4.3, 4.4, 4.6, 4.8, 4.9, 4.12. 4.1 exercise ல 3rd sum, 4th sum, 5th sum. 4.2 exercise ல 3rd sum, 4th sum, 8th ல first sum. Then 4.3 ல first sum, second sum, third sum. 4.4 ல first sum ல first subdivision. 3 மார்க்ல example 4.13, 4.15. 4.1 ல 6th sum, 7th sum. 4.2 ல 8th ல second subdivision. And 4.5 ல third sum ல first subdivision, fourth subdivision. 5 மார்க்ல example 4.7, 4.10, 4.11, 4.20, 4.21, 4.22, 4.33 and 4.28. And exercise 4.1 ல 6th sum, 7th sum. 4.3 ல 4th sum ல first subdivision, second subdivision, third subdivision. 4.4 ல second sum ல first subdivision, second subdivision, third subdivision. 4.5 1 to 9 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இந்த 4.5 ல இருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பா உங்களுக்கு கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் 5th சாப்டர் 2 மார்க்ல எக்ஸாம்பிள் 5.1, 5.3, 5.4, 5.5, 5.16, 5.17. Then exercise 5.1 ல 5th sum, 8th sum, 10th sum, 11th sum. Then exercise 5.2 ல first sum ல first subdivision, second subdivision, third subdivision. Second sum ல first subdivision, third sum ல first subdivision. 3 மார்க்ல example 5.2, 5.6, 5.7, 5.9, 5.14, 5.15. Then 5.20, 5.24, 5.25, 5.33 and 5.34. Then exercise 5.1 ல second sum, 4th sum, 7th sum, 9th sum, 12th sum. Then 5.2 ல 6th sum, 5.4 ல 5th sum, 8th sum. 5 மார்க்ல example 5.10, 5.21, 5.23, 5.26 and 5.31, 5.32, 5.38 and 5.39. Exercise 5.1 ல 6th sum, 5.2 ல 4th sum ல 4th subdivision, 5th subdivision. Then 8th sum ல 5th subdivision, 6th subdivision. Then 5.4 ல third sum, 5.5
1 to 9 ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த 4.5 மாதிரியே 5.5 வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ். சரியா? அது 4.5ல சம் நம்பர் 4ல இருந்து 10 வரைக்கும். ஓகேவா? இது வந்து 3rd சாப்டர், 4th சாப்டர் அண்ட் 5th சாப்டர்னுடைய முக்கியமான கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கிறங்க. இப்போ அடுத்து நம்ம 6th சாப்டர் பார்க்கலாம். Then 6th chapter, last chapterல example 6.11, 6.15, 6.18, 6.19, 6.20, then 6.26, 6.27, 6.28, 6.29, 6.30, 6.32, 6.35, 6.47, 6.48, 6.50, 6.51 and 6.52. And exercise 6.2ல 1, 2, 3, 6, 8, 9, 10. And 6.3ல 1 to 5. Then 6.4ல 1 to 3. சரியா? தென் இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளில் 6.15 சாரி இது வந்து எக்ஸசைஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2 மார்க் 3 மார்க் எல்லாம் சேர்த்து இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இந்த எக்ஸசைஸ் மட்டும் இங்கே கொடுக்குறேன். 6.1ல் 11, 12, 13, 14. தென் 6.2ல் 3, 8. 6.4ல் 4, 5, 8, 9. And 6.5ல 2, 3. 6.9ல 3, 4. 5 மார்க்ல எக்ஸாம்பிள் 6.3, 6.7, 6.16, 6.22, 6.23, 6.33, 6.43, 6.44 and 6.54. Then 6.1 exerciseல 9, 10. 6.3ல 4. 6.7ல ஒரு 7 சம் இருக்கு, ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Then 6.9ல 7th சம். சரியா? ஸோ இதுதான் நமக்கு இந்த 6 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபார் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். நிறைய சம்ஸ் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியலாம், பட் நிறைய சம்ஸ் கிடையாது. நம்ம நிறைய சம்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி தான் இதில் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் இந்த சம்ஸையாவது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு போகலாம். 6 2 மார்க் 7 2 மார்க் 7 3 மார்க் 7 5 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அண்ட் அந்த 1 மார்க் ஷார்ட்கட் வீடியோ மறக்காமல் போய் பாருங்க, அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க்கில் அவுட் ஆஃப் 20க்கு 16 மார்க்ஸ் உங்களுக்கு புக் பேக்லேருந்து தான் வரும். சரியா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.